இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு அப்புறம் திமுக விசிக கூட்டணி எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட இருக்குது? நாங்கள் வலிகளோடும் வேதனைகளோடும் தான் இந்த கூட்டணியில் பயணிக்கிறோம். கூட்டணிக்காக திமுகவை காப்பாற்றுவதற்காக இங்க இருக்கக்கூடிய தலித்துகளை வந்துட்டு காவல் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் உண்டு. இவர்கள் காட்டுகிற பூச்சாண்டிக்கு, மிரட்டலுக்கு, காவல்துறையின் அச்சுறுத்தலுக்கு அல்லது அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் சமரசம் செய்து கொண்டு போகவில்லை. அதை எதிர்த்து நிற்கிறோம், போராடுகிறோம், களத்தில் நிற்கிறோம். இது எப்படி தலித் மக்களுடைய நலனை நாங்கள் காவு கொடுக்கிறோம், அரசு கூட்டணிக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? இங்கே இவ்வளவு குற்றம் சாட்டி இவ்வளவு போராடி பின்னாடி ஒரு கூட்டணி கட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கு, அரசுக்கு எதிராக பேசியிருக்கு, இவ்வளவு நடத்தும் கூட அங்க இருக்கக்கூடிய வேங்கை வயல் மக்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இன்னும் உடைக்கப்படலை, இன்னும் அப்படியே தான் இருக்கின்றப்ப இங்க கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு, ஒரு கேள்விக்குறியாகுதுல. நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விசிக எதிர்கட்சியா? இந்த பிரச்சனை எதிர்கட்சி தான். இந்த பிரச்சனையில் மக்களுடைய ஒரு கூட்டணி கட்சி விசிக எத்தனையோ ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இந்த வேங்கை வயல் குறித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த தலித் மக்களே குற்றம் சாட்டப்பட்ட இந்த விஷயத்துல மிகப்பெரிய போராட்டங்களை இன்னும் வெடிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக. என்ன நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, வேற வெளியூர் போயிட்டு வந்தீங்களா? என்ன நாங்க செய்யணும்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க இப்ப நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நான் வரிசைப்படுத்திருக்கோம் உங்கள்கிட்ட. இதெல்லாம் அயோக்கியத்தனமாக மற்றவர்கள் சொல்லுகிற அவதூறுகள். இதை நீங்களும் கேட்க கூடாது. நாங்க விசிகாவுடைய போராட்ட வரலாறு வீரியமிக்கது. இந்த வீரியமிக்கதான் இந்த விஷயத்துல அப்படியெல்லாம் கிடையாது. வீரியமிக்கதாங்க. நாங்க மீறி இருக்கிறோங்க, எல்லாத்தையும் மீறி பண்ணிட்டு இருக்கிறோங்க. தலித்துகளை பாதுகாக்கக்கூடிய அந்த விழிக்கன் அமைப்போட தலைவர் முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஆயும் கூட வேங்கை வயல் பக்கம் போகவே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு தலித்துகள் பாதிக்கப்படுவதற்கும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ கூட்டணி கட்சிக்கான விசிகாவுக்கான முக்கியத்துவம் வெறும் வாக்குக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்களா திமுக? சின்ன பிரச்சனை நடந்தா கூட நீங்க ஏங்க கூட்டிலிருந்து வெளில வரல, நீங்க ஏங்க அந்த கூட்டணியில் தொடர், இது வகுப்புவாத சக்தி கூட எதிர்பார்ப்பு. அண்ணா திமுக இப்ப ஏன் வாய மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க? அது யாரு கேட்கறது? நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு கொதித்தெழுந்த அண்ணா திமுக, எடப்பாடி பழனிசாமி வேங்கை வயல் பிரச்சனையில் ஏன் கொதித்தெழவில்லை? ஏன் தமிழ்நாடு முழுவதும் போராடவில்லை? ஏன் ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்கவில்லை? இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு யாராவது உண்டா? திருமாவளவன் வலிகளோடும் வேதனைகளோடும் தான் இந்த கூட்டணி தொடரும்ன்றாங்க. இந்த வலிகளோடுக்கும் வேதனைக்கும் தீர்வாத்தான் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய சந்திப்பை வச்சுக்கலாமா? ஆதவ அர்ஜுனா இங்கே இருக்கும் பொழுதே ஒன்றும் பண்ண முடியல, வெளியில போய் என்ன பண்ண போறாரு? எங்களை ஏதாவது மாத்திர போறாரா? வாய்ப்பே கிடையாது. அந்த சந்திப்புக்கு ஆதவர்ஜுனா தாவேக்காவோட கொள்கையும் விசிகாவோட கொள்கையும் ரெண்டும் ஒன்று தான் சொல்றாரு. ஸோ இந்த சூழல்ல இவங்களோட சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா கூட ஊடகங்களில் பேசப்படுது. நீங்க ஒரு கையில பகவத்கீதை, இன்னொரு கையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தூக்கி பிடிக்கிறவர் தான் விஜய். நாங்கள் பகவத்கீதை சனாதனத்தினுடைய ஒரு நூல், அது சனாதனத்தினுடைய ஒரு மனுநீதி நூலுக்கு நிகரான நூல் அது பகவத்கீதை. அதை நாங்கள் ஒருபோது சரி என்று சொல்ல மாட்டோம். ஆனால் விஜய் அது சரி என்று சொல்லுகிறார். ஆகவே விசிகா கொள்கையும் தாவேகா கொள்கையும் ஒன்று கிடையாது, சமம் கிடையாது. அவர் சொன்ன கருத்து தவறானது. எங்கள் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக, எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு எதிராக, எங்கள் தலைவருடைய கொள்கைக்கு எதிராக அவர் பேசுவதுதான் அவர் வெல்ல போனதுக்கு காரணமே தவிர வேற அழுத்தம் எல்லாம் கிடையாது. வேங்கை வயல் பிரச்சனைக்கு திமுகவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க, அதே போல ஒரு வகையில ஆதவர்ஜுனா அழுத்தம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தவறா இருக்கு. ஆதவர்ஜுனா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளருங்க, அவர் ஒரு முடிவு அறிவிக்க முடியாதுங்க. ஆதவர்ஜுனா மாதிரி 11 துணை பொதுச் செயலர்கள் உண்டு. ஆளாளுக்கு ஒரு முடிவு அறிவிக்கலாமா? ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாமா? இது கட்சியா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? இவர் வந்த பிறகுதான் அப்படியே நடந்ததெல்லாம் அம்பக்கு. அது சுத்தமான ஒரு மோசடியான செய்தி. பணம் காசை கூட கொட்டி கொடுத்துட்டான்னு பொய்யா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் கட்சியினுடைய செலவு. வணக்கம் தோழர். வணக்கம். இந்த வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் நீண்டு கொண்டே போய்க்கிறதுக்கு இன்னும் ஒரு முடிவு இல்லாம, இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு அப்புறம் திமுக விசிக கூட்டணி எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட இருக்குது? எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு கூட பழனி பாபா அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் சென்னை நடக்கும்பொழுது பேசும்பொழுது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் முழு இசைவோடும் மனதோடும் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது. நாங்கள் வலிகளோடும் வேதனைகளோடும் தான் இந்த கூட்டணியில் பயணிக்கிறோம். காரணம் என்னென்னா, நாங்கள் இங்கே ஒரு சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மண்ணிலே பிளவுவாத சக்திகள், வகுப்புவாத சக்திகள் கால் ஊன்றிவிடக்கூடாது. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்.
எங்களை பொறுத்தளவு அந்த கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை, சமரசம் செஞ்சுக்கிட்டதில்லை. அதே போல் வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்களை வந்து நாங்கள் தான் அதிகமாக நடத்தியிருக்கிறோம். அனைத்திலும் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம். கூட்டணி இருப்பதற்காகவே நாங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம், சமரசம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு இடத்தில் கூட சொல்ல முடியாது. அதே சமயத்தில் விமர்சனம் வந்து எங்களுக்கு இருக்குதா, இருக்குது. வலிகள் இருக்கிறதா, இருக்கிறது. வேதனை இருக்கிறதா, இருக்கிறது. ஆனாலும் இந்த தமிழ்நாட்டின் நலன், மக்கள் நலன், வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்டில் நாங்கள் வந்து இணைந்து பயணிக்கிறோம் என்பதை வந்து எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கார். டாக்டர் எழுச்சி தமிழ் தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் கூட்டணியில் எப்போதும் போல் நாங்கள் தொடர்கிறோம். ஆனால் எங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ ஒரு கூட்டணியில் வந்து கொள்கையின் அடிப்படையில் 2 கட்சியுமே ஒரே நேர்கோட்டில் இயங்கணும். சமூக நீதி கொள்கையில் விசிகா தெளிவாக இருக்குது, அதே போல் சனாதன சக்திகளை வந்து எதிர்ப்பதில் கரெக்டாக இருக்குது. திமுக அதே போன்ற கொள்கையில் இருக்கிறதான்றவங்க கேள்விக்குறியார்களா? இப்போ கூட்டணிக்காக இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களை வந்துட்டு காவ கொடுக்குறாரோ திருமாவளவன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து இணையதளங்களில் எழுதக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், கூட்டணிக்காக திமுகவை காப்பாற்றுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய தலித்துகளை வந்துட்டு காவல் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் ஒருபோதும் இல்லை. அப்படி வந்து எங்களை குற்றம் சாட்டுபவர்கள் எங்களை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லது தொடர்ச்சியாக என்ன நல்லது செஞ்சாலும் அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் நாங்கள் என்னதான் வந்து எங்கள் நெஞ்சை பிளந்து இதயத்தினுடைய சுத்தியை காட்டினாலும் அவர்கள் நிச்சயமாக எங்களை விமர்சித்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் ஒருபோதும் தலித் மக்களுடைய வந்து நலனை மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டின் நலனையும் நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்கி வந்து வேங்கைவேல் பிரச்சனையை மையப்படுத்தி நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வேங்கைவேல் பிரச்சனையில் கூட எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அழுத்தம் திருத்தமான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல், கூட்டணியில் இருந்து கொண்டே சொல்லுகிற துணிச்சல் வேறு யாருக்காவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. எங்கள் தலைவர் அந்த வார்த்தையை சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, குற்றப்பத்திரிகை மிகவும் மோசமாக, மிகவும் அநீதியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அது குறித்து வழக்கும் நாங்கள் வந்து தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு இன்றைக்கு கூட விசாரணைக்கு வருகிறது. அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் புகார்தாரர் கனகராஜை கொண்டு நாங்கள் அந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தலித் இளைஞர்கள் முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, சுதர்சன் ஆகியோரை கைது செய்யக்கூடாது. குற்றப்பத்திரிகை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன் விசாரணை நடத்தி முடித்த பிறகு ஒரு இறுதி அறிக்கை தான். அதற்கு பிறகு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்று இருக்க முடியாது. அந்த குற்றப்பத்திரிகை என்பதும் முழு இன்வெஸ்டிகேஷனும் விசாரணை முடிந்தது, புலன் விசாரணை முடிந்தது, இந்த அறிக்கை என்று தாக்கல் செய்யப்படுவது தான் அந்த வந்து குற்றப்பத்திரிகை இறுதி அறிக்கை என்று சொல்வார்கள், ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் தான் என்று வந்து முடிவு செய்யப்பட்ட சட்டத்தின் பார்வையில் அதுதான் முடிவு. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை சரியான குற்றப்பத்திரிகை அல்ல, இது அநீதியாக தயாரிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாற்றுவதற்கான ஒரு மிக மோசமான ஒரு அயோக்கியத்தனம் இங்கே நடைபெற்றிருக்கிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல், அந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தலித் இளைஞர்கள் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சனை கைது செய்யக்கூடாது, காவல்துறை கைது செய்யக்கூடாது, கைது செய்தால் கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் விடுத்திருக்கிறார். இது சமரசமா? நிச்சயமாக கிடையாது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வந்து பொதுவெளியில் ஊடகத்தின் மத்தியில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த முடிவுகளுக்கு எதிராக, நிலைப்பாட்டுக்கு எதிராக, காவல்துறையினுடைய இந்த அறிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கே நேரடியாக சென்று போராட்டங்களை நடத்தி வருகிறோம். நீங்கள் முதல் கட்ட போராட்டம் உடனடியாக குற்றப்பத்திரிக்கை வந்த உடனே போராட்டம் பண்ணி 8 தோழர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் தடையை மீறி போராட்டம் பண்ணுறாங்கன்னு குற்றம் சாட்டி, அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை கொண்டு நாங்கள் தான் என்கரேஜ் பண்ணி அந்த வழக்கை வந்து நாங்கள் குற்றப்பத்திரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஏற்கனவே SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த SC/ST வழக்கை அந்த புகார்தாரருக்கே வந்து தெரிவிக்காமல் நீக்கிட்டாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. சட்டத்தின் பார்வையில் அது தப்பு.
இப்போ ஒரு நீங்கள் SC/ST ஆக்டை வந்து நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யார் புகார் கொடுத்துருக்காரோ அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், அவருடைய விளக்கம் கேட்கப்பட வேண்டும். அப்படி எந்த விதமான விளக்கமும் கேட்காமல் அவருக்கு தகவலே தெரிவிக்காமல் நீக்கியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அது மட்டுமல்ல, ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த மூதாட்டியை வந்து சந்திப்பதற்கு அவர் அந்த வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிப்பதற்கு, ஆறுதல் கூறுவதற்கு கூட யாரும் வெளியிலேருந்து போக முடியாத அளவிற்கு காவல்துறை கெடுபிடியாக கிட்டத்தட்ட 400 காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் அந்த குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. யாரும் அங்கே வந்து துக்கம் சொல்லி ஆறுதல் சொல்ல போக முடியல. அது ஏதோ ஒரு தீவு போல மாற்றப்பட்டிருக்கிறது. வேங்கவையில் ஒரு இந்த தமிழகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தீவாக இன்றைக்கு காவல்துறையால் மாற்றி வைக்கப்பட்டிருக்குது. இதை எதிர்த்து கடுமையான கண்டனத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அமைப்பு செயலாளர் எல்லாளன், செய்தி தொடர்பாளர் பாவலன், இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் உள்ளிட்டவர்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களோடு இன்றைக்கு நேற்று அந்த வேங்கைவயலுக்கே சென்று இறந்த மூதாட்டிக்கு அஞ்சலி செலுத்தியதோடு இறுதி அடக்குமுறை இருந்துவிட்டு வந்திருக்கிறாங்க. ஆக நாங்கள் இவர்கள் காட்டுகிற பூச்சாண்டிக்கு, மிரட்டலுக்கு, காவல்துறையின் அச்சுறுத்தலுக்கு அல்லது அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் சமரசம் செய்து கொண்டு போகவில்லை. அதை எதிர்த்து நிற்கிறோம், போராடுகிறோம், களத்தில் நிற்கிறோம், இன்றைக்கும் களத்தில் நிற்கிறோம். இதில் நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடமாட்டோம், களத்தில் நிற்போம். இது எப்படி வந்து தலித் மக்களுடைய நலனை நாங்கள் வந்து காவு கொடுக்கிறோம், அரசு கூட்டணிக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு பிரச்சனையை வேறு எந்த அமைப்பாவது செய்திருக்கிறதா? இவ்வளவு கூட்டணியில் இருந்த போதிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான அரசின் மீதான குற்றச்சாட்டை வேற யாராலும் வைக்க முடியுமா? இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், நாளை விட மாட்டோம். இப்ப நாட்டுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தலைவரின் சார்பில் சொல்றோம், வேங்கவயலில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை, உண்மை குற்றவாளிகளாக இருக்கிற தலித் அல்லாத அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை. நாங்கள் ஒருபோதும் எந்த மிரட்டலுக்கும் எந்த வளைத்தலுக்கும் ஆளாக போவதில்லை. எங்களை பார்த்து குற்றம் சாட்டுபவர்கள் இந்த புரிதல் அற்றவர்கள் என்பதை விடவும் அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மீதும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் மீதும் அவர்களுக்கு இருக்கிற காழ்ப்புணர்வைத்தான் வெளிப்படுத்துகிறார்களே தவிர நாங்கள் ஒருபோதும் மக்கள் பிரச்சனையில், தலித்துகள் பிரச்சனையில், தமிழ்நாட்டின் நலன் பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்வதில்லை, கொண்டதில்லை, கொள்ள போவதும் இல்லை. நீங்களே சொல்றீங்க வேங்கையில் வந்து ஒரு தனித்தீவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் அடிக்கிட்டீங்க, அங்கே வந்து காவல்துறை அடக்குமுறை இருக்குது, ஒடுக்குமுறை இருக்குது, எல்லாம் சொல்லிட்டீங்க. இவ்வளவு இருந்தும் கூட நீங்கள் வந்து உங்கள் தலைவர் திருமாவளவன் வந்துட்டு சிபிஐ விசாரணை கேட்டார், கூட்டணி கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அரசு தரப்புலேருந்து எந்த விதமான ரியாக்ஷன் வரல. இங்கே இவ்வளவு குற்றம் சாட்டி இவ்வளவு போராடி பின்னாடி ஒரு கூட்டணி கட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கு, அரசுக்கு எதிராக பேசியிருக்கு, இவ்வளவு நடத்தும் கூட அங்கே இருக்கக்கூடிய வேங்கவயல் மக்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இன்னும் உடைக்கப்படலை, இன்னும் அப்படியே தான் இருக்கின்றப்ப இங்கே கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு, ஒரு கேள்விக்குறியாகுதுல்ல? இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வந்து கூட்டணியுடைய நலனுக்காக எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் வலுவவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆகவே வந்தால் நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோம். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டோமா இல்லையா என்பதுதான் கேள்வி, களத்தில் நிற்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அரசு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசு அந்த காவல்துறையினுடைய அறிக்கை வந்து இவ்வளவு நாட்கள் ஆயிட்டது, உங்க தலைவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு இவ்வளவு அறிக்கை கொடுத்து இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, தினந்தோறும் ஊடகங்கள் வந்து சந்திச்சு வேங்கையில் கொடுத்து பேசிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட அரசு தரப்புலேருந்து ஒரு சரியான விளக்கமோ இல்லை சிபிஐக்கு மாற்றப்படும்ன்றதோ இல்லை வேங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க ஒடுக்குமுறைகள் குறைக்கப்படும், காவல்துறை பின்வாங்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுன்ற ஒரு சூழல் இன்னும் வரலையே. வரல. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். வரணும் என்பதற்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விசிக எதிர்கட்சியா? விசிக எதிர்கட்சியா? இந்த பிரச்சனை எதிர்கட்சி தான். இந்த பிரச்சனையில் மக்களுடைய கூட்டணி கட்சி விசிக எத்தனையோ ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இந்த வேங்கைவயல் குறித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த தலித் மக்களே குற்றம் சாட்டப்பட்ட இந்த விஷயத்துல மிகப்பெரிய போராட்டங்களை இன்னும் வெடிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக. என்ன நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, வெளியூர் போயிட்டு வந்தீங்களா? நான் கேட்குறவங்கள, நீங்க ஏதாவது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? ஏங்க இந்த பிரச்சனை 26ஆம் தேதி வெளியில வருது. 2022 டிசம்பர் 26ஆம் தேதி வெளியில் வருகிறது.
26ஆம் தேதி வெளியில் வந்தோடனே 29ஆம் தேதியே போராட்டத்தை அறிவித்து 31ஆம் தேதி போராட்டத்தை நடத்திய முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் புதுக்கோட்டைக்கே சென்று ஒரு மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். முதல் கட்ட போராட்டம் விடிஞ்சா நியூ இயர் 2023 பிறக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் வந்து போய் நியூ இயரை கொண்டாடணும்னு சொல்ல, விடிஞ்சா நியூ இயராக இருந்தாலும் கூட எல்லா மக்களையும் அங்கே திரட்டி நாங்கள் வந்து அந்த பிரச்சனை வேங்கவேல் இஷ்யூக்கு நீதி வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்தினோம் முதல் கட்டமாக. இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வேங்கவேலுக்கு நியாயம் வேண்டும் என்று நீதி வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். அது மட்டுமல்ல, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் முதலமைச்சரை சந்தித்து அதற்காக மனு கொடுத்தார், அழுத்தம் கொடுத்தார். சட்டசபையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. குறிப்பாக எஸ் பாலாஜி இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் எடுத்து பேசியிருக்கிறாரு. இந்த பிரச்சனையில் எங்களை போல யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசு செயல்படவில்லை என்று சொன்னால் செயல்பட வைப்போம், இல்லை என்று சொன்னால் அரசினுடைய செயலை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வந்து அரசு செயல்படல, நாங்கள் விட்டுட்டு போயிட்டோமா? நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோமா இல்லையா? எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியோடு இருக்கிறோமா இல்லையா? நாங்கள் மக்களுடைய பிரச்சனையில் சமரசமற்று போராடுகிறோமா இல்லையா? அதைத்தான் நீங்க பார்க்கணும். அதுல வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க இல்லை என்பதை நாங்கள் தான் திருப்பி சொல்றேன். அதுல நீதி கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை, விடமாட்டோம். ஒருபோதும் நாங்கள் கூட்டணி எதிர்ப்பதற்காக அது குறித்து நாங்கள் சமரசமோ கண்டுகொள்ளாமல் இருப்பதோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. இல்லை, உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வந்து இப்போ பெரிய ஒரு உணர்ச்சி வயப்பட்டிருக்காங்க. இதை மடைமாட்டணும், ஒரு சரி கட்டணும், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இந்த போராட்டங்களே இருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு. இல்லை, நீங்கள் ஒரு போராட்ட வடிவத்தை சொல்லுங்களா? நீங்கள் இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல, ஒரு போராட்டத்தை வடிவத்தை சொல்லுங்கள். என்ன நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு நான் வரிசைப்படுத்திருக்கோம் உங்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமாக மற்றவர்கள் சொல்லுகிற அவதூறுகள். இதை நீங்களும் கேட்கக்கூடாது. நாங்கள் பிசிகாவுடைய போராட்ட வரலாறு வீரியமிக்கது. இந்த வீரியமிக்கது தான் இந்த விஷயத்துல அப்படியெல்லாம் கிடையாது. வீரியமிக்கதாங்க வந்து நாங்கள் மீறி இருக்கிறோங்க, எல்லாத்தையும் மீறி பண்ணிட்டு இருக்கிறோங்க. தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று எங்கள் தலைவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை விட வீரியமிக்கமான ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா? நாங்கள் அடுத்த கட்டமாக போராடி கொண்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. நேத்து உடனே என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. என்ன முடிவு எடுக்கல. நாங்கள் நீங்க சொல்லுவாங்க இல்லையா, எங்க ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலில் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். நீங்க வந்து பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தீவிரமான நான் தான் சொல்றேனுங்க, இதுல எங்களுக்கு நீதி கிடைக்காட்டி விடமாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தீவிரமான போராட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை உரிய வகையில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் வந்து மீண்டும் இந்த அநீதியை செய்வார்கள் என்று சொன்னால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, போர்களத்தை தமிழ்நாடு அரசு சந்திக்க நேரிடும். இல்லை, இப்போ வேங்கவேல் பிரச்சனை கிடையாது. சமீபத்தில் வந்துட்டு விழுப்புரம், தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து தலித்துகளுக்கான வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கூட இந்த அரசு வந்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. அந்த விழிக்கன் அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் வந்து இன்னும் அது குறித்து அங்கே வேங்கவேலுக்கோ போகவும் இல்லை, அதுபோல் இந்த கூட்டங்களையும் நடத்தப்படலை. அவர் இன்னும் வாய் திறக்காமே இருக்கிறாரு. இது குறித்து முதல்வரை வந்து தலைவர் திருமாவளவன் சந்திச்சா நீங்க சொல்றீங்க. ஆனாலும் கூட இன்னும் எந்த விதமான ஒரு எதிர்த்தரப்புல இருந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படலன்றதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? எங்களுடைய அழுத்தத்தின் அடிப்படை தான் இன்று வரை வேங்கவேல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. நாங்கள் வந்து காவல்துறை இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை விசாரணை நடத்தக்கூடாது என்று சொன்னதற்காக தான் நீங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை வந்து மாற்றப்பட்டது. இன்னைக்கு வந்து ஒரு நபர் நீதிபதி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இது தொடர்ச்சியா முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. நான் சொல்லி முடிச்சேன். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, இருங்க அதெல்லாம் இருங்க நீங்க கேட்ட திருமாவளவன் வந்துட்டு முதல்வர் சந்திச்சு வேங்கவேல் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு, மனு கொடுத்திருக்காரு சொல்றீங்க. ஆனாலும் கூட முதல்வர் தரப்புல இருந்து ஒரு எந்த விதமான பதிலும் வரல. ரெண்டாவது, தலித்துகளை பாதுகாக்கக்கூடிய அந்த விழிக்கன் அமைப்போட தலைவர் முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஆயும் கூட வேங்கவேல் பக்கம் போகவே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு தலித்துகள் பாதிக்கப்படுவதற்கும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ கூட்டணி கட்சிக்கான விசிகாவுக்கான முக்கியத்துவம் வெறும் வாக்குக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்களா திமுக? இல்லைங்க, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த நாட்டில் வந்து வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சமூக நீதிக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய நலனை மையப்படுத்தி நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வலிகளோடும் வேதனைகளோடும் விமர்சனங்களோடும் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் தலைவர் சொன்னதான் சொன்னேன்.
சரிதானா? நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு நுண்ணிய வந்து பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நுண்ணிய பிரச்சனை புரிஞ்சிக்காம இப்போ வந்து மற்றவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, இங்கே வந்து வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து நாம் உடனே இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் ஏங்க வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட நீங்கள் ஏங்க கூட்டிலேருந்து வெளில வரல, நீங்கள் ஏங்க வந்து அந்த கூட்டணியில் தொடர், இது வந்து வகுப்புவாத சக்தியோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை தான் எல்லாருமே கேட்குறாங்க. நாங்கள் எப்பொழுது என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த நாட்டினுடைய நலனை மையப்படுத்தி இங்கே இருக்கிற வந்து சிக்கல்களை மையப்படுத்தி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சமரசமாக 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதிகமான போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். எந்த பிரச்சனையிலும் நாங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டோம். மேல்பாதிக்கு யார் போறான்னா, அங்கே மோரூரில் கொடியேற்ற முடியலங்கிறத யார் போறான்னா, நீங்கள் வந்து அது என்ன தேன்கனி கோட்டையில் அங்கே சாதிய வன்கொடுமை நடந்த போது யார் போராடினா, அங்கே வந்து நாங்குநேரில் அந்த பையன் சின்னத்துறைக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் போது யார் போராடினா, எந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை. எதில் சமரசம் பண்ணிக்கிட்டோம்? எதுலையும் கிடையாது. எங்களை பார்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்திற்காக நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் மக்கள் பிரச்சனையில், இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையில் ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்விகளை எல்லாம் தலித்துகள் ஓட்ட வந்து அதிமுக வாங்கலையா, இல்லை மற்ற கட்சிகள் வாங்கலையா? ஏன் அவர்கள் எதிர்கட்சி தானே அதிமுக இப்போ ஏன் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க? அதை யார் கேட்குறது? நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு கொதித்தெழுந்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமி வேங்கவேல் பிரச்சனையில் ஏன் கொதித்தெழவில்லை? ஏன் தமிழ்நாடு முழுவதும் போராடவில்லை? ஏன் வந்து ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்கவில்லை? இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு யாராவது உண்டா? எங்களை விட தீவிரமாக இந்த பிரச்சனையில் போராடுபவர்கள் உண்டா? எங்களை விட, எங்கள் தலைவரோட இந்த தீவிரமான இந்த பிரச்சனையில் கையில் எடுத்து இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது உண்டா? நேற்றுக்கு எங்கள் தோழர்கள் போனாங்கல்ல அந்த இறப்புக்கு, வேங்கவேலுக்கு, எங்கள் தலைவரோட அனுமதியோடு தான் போனாங்க. எங்கள் தலைவர் தான் அனுப்பி வச்சாரு. நாங்கள் அதான் சொல்லுவோம்ல, நாங்கள் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையிலும் இங்கே வந்து இந்த கூட்டணி அவசியம் என்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்களே, அப்படி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, எங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறையில், அந்த பாணியில் தான், அந்த வடிவங்கள் தான் நாங்கள் போராடுறோம். நாங்கள் அதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்யலை என்று சொல்ல முடியுமா? நாங்கள் போராடுற அளவுக்கு எதிர்கட்சி அதிமுக போராடுகிறதா? நாங்கள் போராடுகிற அளவிற்கு பாஜக போராடுகிறதா? பாஜக ஏதாவது ஒரு குறை சொல்லணும், எங்காவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக வந்து களத்தில் நிற்கும் நினைக்கிற பாஜக இந்த பிரச்சனையை அமைக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்டோட உட்காந்துருக்கிறாங்க. ஏன் வந்து அதிமுக இந்த பிரச்சனையில் வெறும் ஸ்டேட்மெண்ட்டோட, வெறும் பொதுவான ஸ்டேட்மெண்ட்டோட உட்காந்துக்கிறாங்க? ஏன் அவர்களை பார்த்து யாரும் கேள்வி கேட்பதில்லை? ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் சரியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். ஒருபோதும் தலித்துகளுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்கள் பிரச்சனையில் ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்து கொள்வதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி திருமாவளவன் வந்து வலிகளோடும் வேதனைகளோடும் தான் இந்த கூட்டணி தொடரும்ன்றாங்க. இந்த வலிகளோடுக்கும் வேதனைக்கும் தீர்வாத்தான் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய சந்திப்பை வச்சுக்கலாமா? இல்லை, அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர் போய் ஒரு கட்சியில் சேர்ந்தார். கட்சியில் சேர்ந்த உடனே வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு போகிறாரு. எங்கள் கட்சியில் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தார். அதுக்காக வந்து இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. இது அவர் யதார்த்தமாக தான் வந்திருக்காரு. ஒரு ஏற்றுக்கொண்ட தலைவர்ங்கிற அடிப்படையில் நாம் வந்து இந்த உறவை தொடரணும். ஒரு தனிப்பட்ட உறவு இருக்குன்னு ஒன்று இருக்குல்லையே, பாலிடிக்ஸில் 1000 விஷயம் இருக்கலாம். நீங்கள் எங்கள் தலைவர் வந்து இந்தியாவில் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தலைவர், எங்கள் தலைவரை நான் சொல்வேன். நான் மட்டுமல்ல, மக்களே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கொள்கையில் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம், கருத்தியில் உறுதியோடு இருக்கிறோம். அதில் எங்களை யாரும் வளர்ச்சிட முடியாது. எங்களை யாரும் ஒரு நட்பை பயன்படுத்தி அல்லது தனிப்பட்ட வெறுப்புகளை பயன்படுத்தி எங்களை வந்து ஒருபோதும் வேறு நிலைப்பாட்டுக்கு மாற்றிவிட முடியாது. அதுதான் ஆதவ அர்ஜுனா இருக்கும் பொழுது நடந்தது. ஆதவ அர்ஜுனா இங்கே இருக்கும் பொழுதே ஒன்றும் பண்ண முடியல. வெளியில் போய் என்ன பண்ண போகிறாரு? எங்களை ஏதாவது மாத்திர போறாரா? வாய்ப்பே கிடையாது. அந்த சந்திப்புக்கு ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காவோட கொள்கையும் விசிகாவோட கொள்கையும் 2-3 தான் சொல்றாரு. திரு விஜய் அவர்களுமே வந்துட்டு இங்கே திமுக, இங்கே இருக்கக்கூடிய சாதி பதவி எதிர்ப்பு எல்லாம் பேசியிருக்காரு, மதவாத அரசியல் இருக்கிறாரு. அதே போல் வேங்கைகளுக்கு விஜய் செல்ல போகிறாருன்னு சொன்ன பின்னாடி தான் ஒரு
இது குறித்து அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவே பேசப்படுது. ஸோ இந்த சூழலில் இவங்களோட சந்திப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக கூட ஊடகங்களில் பேசப்படுது. இல்லை, அது உங்கள் யூகம் அதெல்லாம். அதாவது தாவேகா கொள்கையும் விசிகா கொள்கையும் ஒன்றும் கிடையாது. அவர் விருப்பத்தை பேசிட்டு போகிறார். நாகரிகங்கிறது எங்கள் இடத்துக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த இடத்துல பதில் சொல்ல. தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் மடுவுக்கும் மலைக்குமான வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு கையில் பகவத்கீதை, இன்னொரு கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தூக்கி பிடிக்கிறவர் தான் விஜய். நாங்கள் பகவத்கீதை சனாதனத்தினுடைய ஒரு நூல், அது சனாதனத்தினுடைய ஒரு மனுநீதி நூலுக்கு நிகரான நூல் அது பகவத்கீதை. அதை நாங்கள் ஒருபோது சரி என்று சொல்ல மாட்டோம். ஆனால் விஜய் அது சரி என்று சொல்லுகிறார். ஆகவே விசிகா கொள்கையும் தாவேகா கொள்கையும் ஒன்று கிடையாது, சமம் கிடையாது, வேறு வேறானது. இன்னும் சொல்ல போனால் எதிரும் புதிருமானது. ஆதவ அர்ஜுனா அவருடைய புரிதல் பேசுகிறாரு, எங்கள் இடத்துக்கு பேசுகிறாரு. நாங்கள் அவருக்கு அந்த இடத்துல போய் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அது சொன்னால் நாகரிகமாக இல்லை. இப்போ நான் பதில் சொல்கிறோம், அவர் சொன்ன கருத்து தவறானது. இப்போ கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியை சமாதானப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டாலும் கூட திரு ஆதவ அர்ஜுனாவை ஒரு முன்னோட்டமாக விசிகா தாவேகாவுக்கு அனுப்பியிருக்காரு. 2024 கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைந்து தாவேகா விசிகா கூட்டணி அமையும்ன்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதாவது இதெல்லாம் குய்யத்தித்தனமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது வார்த்தைகள் தடித்து உங்களை இல்லை, இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறவங்கள ஏதாவது சொல்லிட்டு போகிறோன்னு பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஏங்க நாங்கள் ஆதவ அர்ஜுனா வெளில அனுப்புனது எந்த அழுத்தத்தின் காரணமாக இல்லைன்னு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அவர் எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. எங்கள் தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக, கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக, கட்டுப்பாட்டுக்கு எதிராக நடந்துக்கிட்டார். கடைசியாக அவர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது கூட ஆதவ அர்ஜுனா நீங்கள் அரசியல் பேசக்கூடாது, நூலை பற்றி அம்பேத்கரை பற்றி பேசிவிட்டு வாங்கல் என்று தான் சொல்லி எங்கள் தலைவர் அனுப்புகிறாரு. அங்கே போய் அவர் கூட்டணி நிலைப்பாடு பற்றி பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு, இங்கே திமுகவை விமர்சித்து பேசுகிறாரு, குறிப்பாக அரசியல் பேசுகிறாரு. அது எங்கள் தலைவர் சொன்ன அறிவுரைக்கு எதிரானதா இல்லையா? எங்கள் தலைவர் சொன்ன அறிவுரைக்கு எதிரானதா இல்லையா? எங்கள் தலைவர் விதித்த கட்டுப்பாட்டுக்கு எதிரானதா இல்லையா? அப்போ அவர் ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? எங்கள் தலைவருடைய கட்டுப்பாட்டை மீறுகிறார், எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக பேசுகிறார். இதுதான் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடு. அப்போது நாங்கள் ஒரு முடிவெடுத்து திமுக கூட்டணி நாங்கள் நீடிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு நிலைப்பாடு, கட்சி நிலைப்பாடு. அதுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது எவ்வளோ அயோக்கியத்தனம் பார்த்துங்க. எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக, எங்கள் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக, எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு எதிராக, எங்கள் தலைவருடைய கொள்கைக்கு எதிராக அவர் பேசுவதுதான் அவர் வெளில போனதுக்கு காரணமே தவிர வேற அழுத்தம்லாம் கிடையாது. வேங்கை வெயில் பிரச்சனைக்கு திமுகவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க, அதே போல ஒரு வகையில ஆதவ அர்ஜுனா அழுத்தம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தவறா இருக்கு. ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளருங்க. அவர் ஒரு முடிவு அறிவிக்க முடியாதுங்க. எங்கள் தலைவர் தான் முடிவு அறிவிக்க முடியும். எங்கள் உயர்நிலை கூட்டம் தான் முடிவு எடுக்க முடியும், அறிவிக்க முடியும். நீ குழு தான் அறிவிக்க முடியும். ஆதவ அர்ஜுனா மாதிரி 11 துணை பொதுச் செயலர்கள் உண்டு. ஆளாளுக்கு ஒரு முடிவு அறிவிக்கலாமா? ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாமா? இது கட்சியாக என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார், தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார், தலைவருடைய கருத்தியலுக்கு நேராக எதிராக பேசுகிறார். இவர் தன்னிச்சை மூப்பாக அவர் செயல்படுறாரு. அவர் எப்படி ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதவர் அந்த கட்சிக்குள்ள இருக்க முடியும்? அதனால் நடவடிக்கை எடுத்தால் அவர் வெளில போயிட்டார், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு நீங்கள் முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தலித்தல்லாத ஒருத்தர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பலத்தோட ஒருத்தர் இருந்தார். நிறைய மாநாடுகளுக்கு, ஆயத்த பணிகளுக்கு, தேர்தல் பணிகளுக்கு சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தர். ஆதவ அர்ஜுனா வந்த பின்னாடி நீங்கள் நடத்தின திருச்சி மாநாடாகட்டும், கள்ளக்குறிச்சி மாநாடாகட்டும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகப்பட்டது. இப்போ உங்கள் கூட ஒரு சக துணை பொதுச் செயலாளர் பயணித்த ஒருவர் வேற ஒரு கட்சியில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசிகாவுக்கு எது இழப்பாக யோசிக்கிறீங்களா நீங்கள்? அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு தான் மாநாடெல்லாம் சிறந்துச்சுன்னு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனை. இதெல்லாம் ஏங்க தேசம் காப்பு மாநாடு நடந்துச்சேங்க, ஆதவ அர்ஜுனா இருந்தாராப்போ? தமிழ்நாடே குலுங்கியது, திருச்சியே குலுங்கியது. ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்போ அதுக்கு மாநாட்டுக்கு சம்மந்தம் உண்டா? அதே போல் இரட்டை வாக்குரிமை மாநாடு திருநெல்வேலியில் நடந்துச்சு, எவ்வளோ சிறப்பாக நடந்தது. கல்வி உரிமை மாநாடு சேலத்தில் நடந்துச்சு, எவ்வளோ சிறப்பாக நடந்தது. எத்தனை இப்போ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை திண்ணியம் பிரச்சனையில் 2001 திண்ணியத்துக்காக நடைபெற்ற அந்த மிகப்பெரும் போராட்டத்தில் லட்ச மக்கள் கூடுனாங்களே, அப்போல்லாம் ஆதவ அர்ஜுனா இருந்தாரா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இவர் வந்த பிறகு தான் அப்படியே நடந்ததெல்லாம் அம்பக்கு. அது சுத்தமான ஒரு மோசடியான செய்தி. இது யார் உருவாக்கினாலும் தப்பு.
அவர் என்ன பங்களிப்பு செலுத்தினாரு? நான் ஒரு துணை பொதுச்செயலாளர் என்ன என்னால் முடிஞ்ச பங்களிப்பு செலுத்துவேன். அதே போல் பொதுச்செயலாளர்கள் பங்களிப்பு செலுத்துவாங்க. அவருக்கு இருக்கிற சோர்ஸ் மூலமாக பங்களிப்பு செலுத்தினார். பணம் காசை கூட கொட்டி கொடுத்துட்டான்னு பொய்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் கட்சியினுடைய செலவு, கட்சியினுடைய கணக்கு வழக்கின் அடிப்படையில், செலவின் அடிப்படையில் நடத்தப்பட்ட மாநாடுகள் எல்லாம். நீங்கள் அவர் வந்ததுனால தான் இப்படி நடந்தது என்பதெல்லாம் தவறான தகவல். அதில் கிஞ்சித்தும் சிறிதளவும் உண்மை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியில் போனார் அப்படின்னா நாங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, யார் வெளியில் போனாலும் ஆதவ அர்ஜுனா துணை போச்சா வெளில போனதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு தொண்டர் வெளியில் போனாலும் வருத்தம் தான் எங்களுக்கு. தொண்டர் சரியாக நடந்திருக்கணும். இந்த கட்சிக்கு ஒவ்வொரு நபர்களும் பலமானவர்கள் தான். ஒருத்தரும் தேவையற்றவர்கள் கிடையாது, பதர்கள் கிடையாது. பதர்கள் தானாக விலகி கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க, இந்த கட்சியில் பதர்கள் தானாக வெளியேறும். இங்கே நெல்மணிகள் அந்த இடத்துல இருக்கும். அந்த அடிப்படையில் நெல்மணிகள் இருக்கிறது, பதர்கள் வெளியேறுகிறது. அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே யார் இருந்தாலும் கட்சியினுடைய கொள்கை கட்டுப்பாடு, தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு, துணை விதிகளுக்கு, நிலைப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இருந்தால் பலம் தானே, இல்லாமல் யார் போனாலும் அது வருத்தம் தானே. அந்த அடிப்படையில் அவர் சரியாக இருந்திருக்க வேண்டும். சரியாக இல்லாமல் போனது வருத்தம் தான். நன்றி தோழர். நன்றி.